இப்போ தான் எக்ஸிட் போல் ஒண்ணொன்னா வெளியே வந்துட்டுருக்கு. ஸோ, இதில ஆரம்பத்தில பார்த்தீங்கன்னா, டிஎம்கே வந்து தனி மெஜாரிட்டில ஆட்சி அமைக்க போகுதுன்னு சொல்லிட்டு ஒரு 2, 3 கருத்து கணிப்பு வந்துட்டு இருந்துச்சு. அதுக்கப்புறம் இப்போ வர கருத்து கணிப்பு பார்த்தீங்கன்னா, இந்தியா டுடே வந்து எடுத்திருக்காங்க. ஸோ, அவங்கள்ல வந்து நம்ம தாவேகா தலைவர் விஜய் அண்ணா தனியா மெஜாரிட்டில தமிழ்நாட்டில ஆட்சி அமைக்க போறாரு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இப்போ அடுத்து ஒண்ணு வந்திருக்கு. ஸோ, அதிலயுமே வந்து தாவேகா தான் தனியா மெஜாரிட்டி வந்து ஆட்சி அமைக்க போறாங்க அப்படின்னு சொல்லியிருக்கு. ஸோ, அடுத்தடுத்து வரதெல்லாம் பார்த்தீங்கன்னா, ஸ்டாலின் சாருக்கு "எரிதடி மாலா, ஃபேன போடு" அந்த மாரி தான் கதை போய்க்கிட்டு இருக்கு. ஸோ, இந்தியா டுடேவ நம்ம ஏன் நம்புறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அவங்க வந்து ஃபீல்டு ஒர்க் பண்றவங்க. பட் மத்தபடி மத்த எக்ஸிட் போல இருக்காங்க பார்த்தீங்களா, அவங்கலாம் பார்த்தீங்கன்னா, ஏதோ ஒரு ஏஜென்சிய வச்சு அப்படி இப்படி தான் எடுப்பாங்க. ஸோ, அதனால நம்ம வந்து அதுக்கெல்லாம் ஒண்ணும் கண்டுக்கிற தேவையில்ல. பேனிக்கும் ஆக தேவையில்ல. ஸோ, நமக்கு இந்தியா டுடே சொல்லியிருக்கு. அது இல்லாம இன்னும் 2, 3 கருத்து கணிப்பு இருக்கு. அத நான் கீழ அட்டாச் பண்றேன். ஸோ, நமக்கு இந்த தேர்தல் நல்ல திருவிழா தான். ஸோ, நான் ஏன் இத சொல்றேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீங்க மத்த கருத்து கணிப்போட இப்போ இந்தியா டுடே இத வந்து நீங்க கம்பேர் பண்ணீங்கனாலே உங்களுக்கு தெரியும். இத ஏன் சொல்றேன் முக்கியமா அப்படின்னா, விஜய் அண்ணா வந்து அரசியலுக்குள்ள வந்ததுக்கப்புறம் இவரு எங்கங்க நடிகரு? கூட்டம் ஓட்டாகாது. 5% வாங்குவாரு. 10% வாங்குவாரு. இப்ப 20% வாங்குவாரு. 2 சீட்டு ஜெயிப்பாரு. சீட்டு ஜெயிக்க மாட்டாரு. இப்போ ஒரு கருத்து கணிப்புல 24 வரைக்கும் போவாருன்னு போட்டிருக்காங்க. இப்போ வந்த கருத்து கணிப்புல தனி மெஜாரிட்டில ஆட்சி அமைப்பாருன்னு போட்டிருக்காங்க. ஸோ, அண்ணன் இதுவரைக்கும் அவர என்ன வந்து விமர்சனம் பண்ணாங்களோ, அது ஒவ்வொன்னா உடைச்சுக்கிட்டு வந்துட்டு இருக்காரு. ஸோ, அந்த எக்ஸிட் போலும் அந்த மாரி தான் நடக்கும். மே 4ஆம் தேதி நமக்கு வெற்றி உறுதி. எல்லாம் பயப்படாம, பேனிக் ஆவாம, சந்தோஷமா நம்ம வெற்றிய கொண்டாட தயாராகுங்க. இந்த தேர்தல் தளபதி தேர்தல். 2026ல தளபதி அரியணை ஏறுவாரு. நம்ம அத பார்க்க போறோம். திமுகவுக்கு சமாதி கட்டப் போறோம்.